ஹாய். என்னடா இவன் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டான், அப்புறம் போயிட்டான். என்ன அவ்வளோதானா நினச்சிருப்பீங்க. அப்படி இல்லை. செமஸ்டர் வந்துட்டான், என்ன செய்கிறது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் இப்படி டிலே ஆனதுக்கு. 2வது வீடியோ போடணுன்னு தான் நினச்சேன். என்ன செய்கிறது, பேச்சுக்கு ஒன்று கிளியர் பண்ணி ஆகணுமே, சிஸ்டத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம்ல. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஒரு ரூல், இது நானாக கண்டுபிடிச்சதாக கூட இருக்கும். டி ரூல். WWW இல்லை WQ வச்சுக்கோங்க. ரைட்டு, வீடியோக்குள்ளே போகலாம். வேறு எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போ தான் இங்கிலீஷ் மூவிஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆனேன் ரொம்ப. ஸ்டார் மூவிஸில் அயன்மேன் 1 கண்ணுக்குள்ளே நிற்குது இன்னும் ஒவ்வொரு சீனும். அந்த படத்தில் அயன்மேன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டோனி ஸ்டார்க் இன்ஜினியரிங்கோட குருநாதர்னே சொல்லலாம். இன்ஜினியரிங் எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி வச்சது அந்த படத்தில். அது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த பின்னாடி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பாங்க, யார் அவன் தொண்ணு ஆனால் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தான். யார் இவன்? இவனும் தனி ரூமில் உட்கார வச்சு இவன் பேச சொல்லிகிட்டு இருக்கானா, இல்லை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க ஹேக்கர் மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது அது ஏஐன்னு. ஏஐன்னு எப்போ நான் இப்போ யூடியூப் தட்டுனேன், அப்போ வந்து இது என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரே இடத்துல பொசுக்குன்னு முடிச்சிட்டான். அதை வச்சு என்ன செய்ய, அந்த ஆள் அப்போ ட்ராப் பண்ணுது. இப்போ யோசிச்சா தான் புரியுது அது என்னன்ட்டு. அவனோட மெயின் ஃபோக்கஸ் அந்த ரூல் தான். ரூலை பற்றி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் டபிள்யூக்கு மீனிங் என்னென்னா வாட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. இப்போ ஆர்க் ரியாக்டர் எடுத்துக்கோங்க. ஆர்க் ரியாக்டரில் ஆர்க் ரியாக்டர்னு ஆக்சுவலி என்ன? ஆர்க் ரியாக்டர் வந்து ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன். அதுக்குள்ளே ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. பார்த்தோன்னு என்ன தோணிக்கும், கொஞ்சம் ஸ்டேஞ்சாக, கொஞ்சம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஆக்சுவலி என்ன நடக்குன்றது ரிசர்ச் பண்ணி யூடியூப்பை தட்டினேன். ஃபியூஷன் ரியாக்ஷன்னு சொன்னான். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஆட்டம்ஸ், ப்ரோட்டான்ஸ் என்னென்னமோ சொல்கிறான். அது எனக்கு சுத்தமாக எடுபடலை. அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். 2வது வென். ஏன் அது அங்கே மட்டும் நடக்கணும், வேறு இடத்துலையே நடக்கக்கூடாது? பர்டிகுலராக அவன் சொல்லியிருப்பான் 1.5 கிராம் பெலாடியம் எல்லாத்துலேயும் இருக்குன்ட்டு. அதில் 1.6 அவனுக்கு தேவைப்படும். அந்த பெலாடியம் சேகரித்து அதில் தான் நியூக்ளியர். ஏன் பெலாடியமில் மட்டும் செய்யணும்? அப்புறம் தான் போய் சர்ச் பண்ணால் பெலாடியம்ன்றது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இப்படி கனெக்ட் பண்ணுறது தான் வென். தேர்ட் அண்ட் த லாஸ்ட் ஒய். ஏன் அது நடக்கணும்? அதுக்கு உள்ளே போய் பார்த்தா தான் அதெல்லாம் தெரியும். ஆக்சுவலி ஃபியூஷன் ரியாக்ஷன் என்னென்னா, 2 ஆட்டம்ஸ் மோதும் போது க்ரியேட் ஆகிற எனர்ஜி, அந்த ஃபியூஸ் ஆகிறத தான் ஃபியூஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இதை பற்றி ரிசர்ச் பண்ணேன். இதை மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது ஒரு கலெக்டிவான சொல்யூஷன் கிடைக்கும். என்ன நடக்குது, எது நடக்குது, எதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது சொல்லிகிட்டே போகலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணனால என்னால் நிறைய விஷயத்தை பிரேக் டவுன் வச்சு. இப்போ செவுத்தில் ஒரு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஹோல் ஏன் இந்த ஷேப்பில் இருக்குது, எதெல்லாம் போய் இடிச்சிருந்தால் இந்த ஹோல் உண்டாயிருக்கும், இல்லை தானாக செவுர் உடஞ்சி விழுந்துருக்கான்ற முதற்கெண்டும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பேசிக்கலி ஐம் ஓவர் திங்கர். அப்படி தான் யோசிப்பேன். அதனால் இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மெத்தடை WQ மெத்தட்னு சொல்லுவேன். நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் இதை. என் டெய்லி ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை என் இன்ட்ரெஸ்ட் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாம் எப்படி வேலை செய்யுன்றது நான் கலெக்டிவாக லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணேன். மேபி இது என் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம். நான் சொல்லியிருக்கெல்லாம் அவங்க கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணாங்க கீழே கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் வேறு ஏதாவது இதை மாதிரி வீடியோஸ் வேணும்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.